தவிர்க்க முடியாத பாடகர் ஜெயச்சந்திரன். அவரை பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். டி.எம். சவுந்தரராஜன், டி.எல். மகாராஜன், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.ஜே. யேசுதாஸ் போன்ற பெரும் ஜாம்பவான் பாடகர்கள் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த நேரம் அது. 1960களில் அறிமுகமான ஒரு பாடகர் பின்னாளில் தென்னிந்தியாவில் தவிர்க்க முடியாத பாடகராக உருவெடுத்தார். தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய மகத்தான திரை இசை பின்னணி பாடகர் பி. ஜெயச்சந்திரன் பற்றிய தொகுப்பு இது. 1970களின் தொடக்கத்தில் தமிழ் படவுலகின் இசைத்துறையில் சத்தமே இல்லாமல் ஒரு மாறுதல் நிகழத் தொடங்கியது. 1960களின் இறுதி வரை கனமான குரல் வளம் கொண்ட பாடகர்களை முன்னிலைப்படுத்தி இயங்கி வந்த திரையிசை அதன் பிறகு புதிய தலைமுறை நடிகர்களான கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோரின் வருகையால் மென்மையான குரல் வளம் நிறைந்த பாடகர்களின் வசம் வந்தது. அப்படி மலையாள தேசத்திலிருந்து மயக்கும் குரலால் தமிழ் ரசிகர்களை கட்டிப்போட வந்த பி. ஜெயச்சந்திரன் கடந்த 1944ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி கேரளா மாநிலம் திருச்சூரில் பிறந்தவர் பி. ஜெயச்சந்திரன். அவரது முழுப்பெயர் பலியத்து ஜெயச்சந்திர குட்டன் என்பதாகும். ஜெயச்சந்திரன் பிறந்து சில வருடங்களிலேயே அவரது குடும்பத்தினர் எர்ணாகுளம் பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். புகழ்பெற்ற இசைக்கலைஞரும் கொச்சி அரச பரம்பரையை சேர்ந்தவருமான இரவிவர்மா கொச்சன் என் தம்புரான், சுபத்திரா குஞ்சம்மா தம்பதிக்கு 5 குழந்தைகளில் 3ஆவதாக பிறந்தவர் ஜெயச்சந்திரன். அன்னையின் தூண்டுதலின் பேரில் 6 வயதில் மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொண்டார். 8 வயதில் கிறித்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினார். இரிஞ்சாலகுடாவில் வளர்ந்த ஜெயச்சந்திரன் அங்குள்ள தேசிய பள்ளியில் படித்து வந்தபோது அங்கு நடந்த போட்டிகளில் மிருதங்கம், மெல்லிசை போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று வந்தார். 1958ஆம் ஆண்டு நடந்த மாநில பள்ளி சிறுவர்களுக்கான ஒரு போட்டியில் சிறந்த மிருதங்க கலைஞராக பரிசு பெற்றார். இதே போட்டியில் பின்னணி பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் சிறந்த பாடகராக தேர்வு பெற்றார். விலங்கியல் இளநிலை பட்டப்படிப்பை முடித்த ஜெயச்சந்திரன் 1965இல் சென்னை வந்து சேர்ந்தார். பள்ளி, கல்லூரி நிகழ்ச்சிகளில் பாடிய ஜெயச்சந்திரனுக்கு அங்கு கிடைத்த பாராட்டுகளும் பரிசுகளும் அவருடைய இசை ஆர்வத்தை அதிகரிக்க செய்தது. தொடர்ந்து பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடிய அவருக்கு 23 வயதில் சினிமாவில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்காக நிதி திரட்டும் நோக்கில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஜெயச்சந்திரன் பாடினார். அந்நிகழ்ச்சியை காண வந்திருந்த தயாரிப்பாளர் ஆர்.எஸ். பிரபு, ஒளிப்பதிவாளர் ஏ. வின்சென்ட் ஆகியோர் ஜெயச்சந்திரன் பாடியதைக் கண்டு 1965ஆம் ஆண்டு வெளியான குஞ்சாலி மரக்காயர் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு முல்லப்பூ மலையமாய் என்ற மலையாள பாடல் தான் அவரது குரலில் பதிவான முதல் பாடல் என்றாலும், கலித்தோ முன் 1966 என்ற படத்தில் இடம்பெற்ற மஞ்சளையில் முங்கிதோர்த்தி பாடல் தான் முதலில் வெளியானது. அதன் பிறகு பல மலையாள படங்களில் பாடிவந்த ஜெயச்சந்திரனுக்கு தமிழில் பாடும் வாய்ப்பு 1973ஆம் ஆண்டு கிடைத்தது. ஏ. ஜெயகாந்தன் இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை அமைத்து 1973ஆம் ஆண்டு வெளியான மணிப்பயல் என்ற படத்தில் இடம்பெற்ற தங்கச்சிமிழ் போல் என்ற பாடல் மூலம் தமிழில் பின்னணி பாடகராக அறிமுகமானார். அதே ஆண்டு வெளியான ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த அலைகள் படத்தில் இடம்பெற்ற பொன்னென்ன பூவென்ன கண்ணே என்ற பாடலை பாடிய அவருக்கு அதன் பிறகு தமிழில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைத்தது. 3 மொழிச்சு படத்தில் இடம்பெற்ற வசந்த கால நதிகளிலே என்ற பாடல் அந்த 7 நாட்கள் படத்தில் கவிதை அரங்கேறும் நேரம், நானே ராஜா நானே மந்திரி படத்தில் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், கிழக்கு சீமையிலே படத்தில் கத்தாழன் காட்டு வழி, அம்மன் கோவில் கிழக்காலே படத்தில் பூவை எடுத்து ஒரு என்ற பாடல், வசந்தம் படத்தில் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற படத்தில் காளிதாசன் கண்ணதாசன், மே மாதம் படத்தில் என் மேல் விழுந்த பூவை உனக்காக படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது, வீடம் படத்தில் கனவெல்லாம் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் உள்ள ஒரு தெய்வம் தந்த பூவே உள்பட 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் கடந்த 1973 முதல் எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, எஸ்.ஏ. ராஜ்குமார், தேவா, ஏ.ஆர். ரஹ்மான், வித்யாசாகர், பரணி, ஸ்ரீகாந்த் தேவா, ஜி.வி. பிரகாஷ்குமார் உள்பட பல முன்னணி இசை அமைப்பாளர்களுடன் பணியாற்றி உள்ளார். கடல் மீன்கள் படத்தில் தாலாட்டுதே வானம் என்று எஸ். ஜானகியுடன் சேர்ந்து அவர் பாடியது இன்று வரை ரசிகர்களில் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பாடல்களுக்காக பெரிய வெற்றி பெற்ற வைதேகி காத்திருந்தாள் படத்தில் விஜயதான் பாடுவதாக அமைந்த ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தமே, காத்திருந்து காத்திருந்து ஆகிய 3 பாடல்களையுமே ஜெயச்சந்திரனை தான் பாட வைத்தார் இளையராஜா. அம்மன் கோயில் கிழக்காலே படத்தில் பூவை எடுத்து, கடலோர கவிதைகள் படத்தில் கொடியிலே மல்லியப்பூ ஆகியவை ஜெயச்சந்திரனின் குரல் தனித்தன்மையோடு வெளிப்பட்ட பாடல்கள்.
ரஜினிகாந்தின் மிகச் சிறந்த படங்களில் ஒன்றான 6 60 வரை படத்தில் வாழ்க்கையே வேஷம் பாடலில் சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனின் மனநிலையை தனது குரலால் அற்புதமாக வெளிப்படுத்தி இருப்பார் ஜெயச்சந்திரன். அதேபோல எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்தில் மெல்லிசை மன்னரின் இசையில் வாணி ஜெயராமுடன் சேர்ந்து பாடிய அமுது தமிழில் எழுதும் கவிதை என்ற தொவிஜாவந்தே ராக பாடல் இனிய தேனமுது துல்லியமான தமிழ் உச்சரிப்பு பாவங்கள் குரலால் மெருகூட்டுவது ஆகியவற்றில் தனித்தன்மையோடு பிரகாசித்த ஜெயச்சந்திரன் பி. சுசீலாவுடன் இணைந்து நானே ராஜா நானே மந்திரி படத்தில் பாடிய மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பாடலுக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. தனது வாழ்நாளில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய பல மொழிகளில் 16,000 பாடல்களுக்கு மேல் தமிழில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் இவர் பாடியதா என்று கேட்கும் வகையில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். 1975 வெளியான பெண்படா என்ற மலையாள படம். ஏ.ஆர். ரஹ்மானின் தந்தை ஆர்.கே. சேகர் இசையமைப்பாளர். இப்படத்தில் வெள்ளித்தேன் பின்னம் போல் என்ற பாடலை ஜெயச்சந்திரன் பாடினார். இளையராஜாவின் இசையில் முதலாக காற்றினிலே வரும் கீதம் படத்தில் பாடிய சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் பாடலும் கிழக்கே போதும் ரெயிலின் மான்சோலை கிளிதானோ பாடலும் பெருவெற்றி பெற்ற முன்னணி பாடகர் என்ற அந்தஸ்தை ஜெயச்சந்திரனுக்கு பெற்று தந்தது. மலையாளத்தில் உத்தியோகஸ்தா என்ற படத்தில் எம்.எஸ். பாபுராஜ் இசையில் அனுராக கானம் போலே என்ற பாடல் அவருக்கு சிறந்த பாடகருக்கான பெயரை வாங்கி தந்தது. தனது வசீகர குரலால் கேரள மக்களை கட்டிப்போட்ட ஜெயச்சந்திரனுக்கு மெல்லிசை மன்னர் இசை அமைத்த பனி தீராத வீடு படத்தில் பாடிய சுப்ரபாதம் பாடல் சிறந்த பாடகருக்கான கேரள மாநில அரசின் விருதை பெற்று தந்தது. ஒருதலை ராகம் படத்தில் கடவுள் வாழும் கோயிலிலே ரயில் பயணங்களில் படத்தில் வசந்த காலங்கள் ஆகிய பாடல்கள் டி. ராஜேந்தரின் இசையில் ஜெயச்சந்திரன் கொடுத்த வெற்றி பாடல்கள். 1970 முதல் 2020 வரை சுமார் 3 தலைமுறை நடிகர்களுக்கு பாடியுள்ள ஜெயச்சந்திரன் கடைசியாக 2020 வெளியான வன்முறை என்ற படத்தில் சின்ன பூவே என்கிற பாடலை பாடினார். அஜித் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுக்கும் பாடியுள்ளார். 80வது வயதை எட்டிய பிறகும் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த இவர் கடந்த 2025 ஜனவரி 9 திருச்சூரில் உள்ள அவருடைய வீட்டில் திடீரென மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுமார் 60 ஆண்டுகள் இசை உலகை ஆட்சி செய்த ஜெயச்சந்திரன் இம்மண்ணுலகை விட்டு விடை பெற்றாலும் அவரது குரல் என்றும் காற்றில் ஒலித்து கொண்டே இருக்கும்.